மக்களே எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஆடியோ லான்ச்சில் இருக்கிற முக்கியமான நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எதனால இப்படி உட்காந்துருக்காங்க, என்னடா ட்ரெஸ் கோட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்டேஜோட சென்டர் பகுதியில் இது நடக்கிறதுனால எம்ஐபி மற்றும் விஐபி சீட் ஏரியாக்கள் எல்லாமே மழை பெஞ்சுனா தண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த பகுதியில் அமர்ந்திருக்கிறவங்க எல்லாம் நினையக்கூடாது அப்படிங்கிறக்காங்க ரெயின் கோட் அந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டில் தளபதி விஜய் செலிப்ரேட் பண்ணுறது வேறங்க. ஆனால் மலேசியாவில் அங்க வேற லெவல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேடியத்துக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டு கூத்து கும்மாலண்டு சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியத்துக்கு போகிற வரையில் சரியான டிராஃபிக்ங்க. மக்களெல்லாம் காரை இருக்கிற இடத்துலையே விட்டு போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது ஆடியோ லான்ச் எங்கே வச்சாலும் தளபதிக்குன்னு ஒரு கூட்டம் கூடும் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியுதுங்க. இப்போ ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தளபதி விஜய் அவர்களோட சாங்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கான்சர்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் இப்போ ஸ்டேடியத்தை நோக்கி தாங்க போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 80,000 சீட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் செம ஜாலியான மூடில் இருக்காராமாங்க. இன்னைக்கு டான்ஸு பாட்டு கூத்துன்னு அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். மக்களை உடனுக்குடன் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ககுபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு.